ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? ஜாதகத்தை பற்றி தெரிஞ்ச எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரியும். அதாவது இந்த ராகு கேது இருக்குது இல்லைங்களா? இந்த ராகு கேது ரெண்டுமே பல பிரச்சனைகளை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதில் முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அதாவது இந்த குடிப்பழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா? குடி, இந்த போதைப் பொருட்கள், அந்த விஷயங்கள் எல்லாமே ராகு கேது தான் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதில் ராகு என்ன மாதிரி செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருக்கெல்லாம் போய் குடிப்பாங்க இல்லைங்களா? பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் பாரெல்லாம் இருக்கும். ஒரு பாட்டிலெல்லாம் நிறைய விலை இருக்கும். 8,000 10,000த்துக்கெல்லாம் கூட இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளரே 2,000 ரூபாய் அப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு இதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்காங்க எனக்கு. ஒரு சினிமாலெல்லாம் பார்த்தீங்கன்னா, கார்த்தி அந்த மெனு கார்டில் இருக்கிறதுலையே காஸ்ட்லியான ட்ரிங்க் எதுன்னு பார்த்து அது குடிப்பார். அந்த மாதிரியெல்லாம் ராகு அந்த மாதிரி காஸ்ட்லியாக ரிச்சாக இருக்கிற இடங்களுக்கு போகிறது ராகு செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ராகு இந்த அபீன் அந்த மாதிரி இதுதான் போதை பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்ண வைக்கும். ஓகேங்களா? அது ராகு செய்யும். கேது என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சாராயம், கல் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அதாவது லக்ஸுரியாக இருக்கிறது எல்லாமே ராகு கெட்டு போயிருக்கு அப்படின்னா அவங்க லக்ஸுரியான கெட்ட பழக்கங்கள் செய்வாங்க. கேது கெட்டு போயிருக்கு அப்படின்னா இந்த கொஞ்சம் அருவருக்கத்தக்க கெட்ட விஷயங்களை செய்வாங்க. இந்த சாராயம் குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கிறது, அந்த கல் குடிக்கிறது, அப்புறம் இந்த கள்ள சாராய இறப்புகள் அப்படின்னு வர்றப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கேது தான் அங்கே இருப்பார். அதே போல் இந்த கஞ்சா அந்த மாதிரி கொஞ்சம் குடிச்சிட்டு போதையாக கிடக்கிறது. இந்த சாமியார்கள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த அகோரிகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சாமியார்கள் இல்லை அகோரிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கஞ்சா அடிச்சுட்டு அப்படியே போதையிலேயே இருப்பாங்க. நீட்டாக இருக்க மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அருவருக்கத்தக்க வேலைகளை கேது செய்வார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் சிக்கின ஒரு பொண்ணு. ஓகேங்களா? அவங்க அவங்க கணவரோட ஜாதகத்தை எனக்கு அனுப்பிட்டு அவங்க பேசினாங்க. அவங்க ரொம்ப 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 சாதாரணமான பொண்ணு தான். அவங்க பேசி முடித்ததுக்கப்புறம் நான் அவங்க ஃபீஸே திருப்பி அனுப்பிட்டேன். அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அவங்க சொன்ன விஷயங்கள். அவங்க அம்மா அப்பா ஒரு தினக்கூலிகளாக வேலைக்கு போகிறாங்க, அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். அவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கார், ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி கொடுக்குற ஒரு கடை வச்சுருக்காரு, அவ்வளோதான். இவங்களை ஒருத்தர் ஒரு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாருன்னு சொல்லி ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவர் இதில் இந்த இது ஸ்வீப்பராக இருக்கார், ரோடெல்லாம் கூட்டுவாங்க இல்லைங்களா? அந்த வேலை செய்கிறவராக இருக்கார். அவருக்கு மெதுவாக குடிப்பழக்கம் ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன வயசுலேயே ஆகுது. அவருக்கு 20 வயசு, இந்த பொண்ணுக்கு ஒரு 17 வயசு தான் இருக்கும். அந்த வயசுலேயே இவங்களுக்கு திருமணம் நடந்துருது. திருமணம் ஆகி 6 வருஷத்துலேயே அவங்களுக்கு 3 பெண் குழந்தைகள். இப்போ அவங்க பெரிய பொண்ணே, இவங்களுக்கு 36 வயசு தான் ஆகுது, அவங்க பெரிய பொண்ணே திருமண வயதை தொட்டுட்டாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. இப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த 20 வயசில் விளையாட்டுத்தனமாக இந்த கஞ்சாலாம் சாப்பிட்டு பழகிட்டார். ஓகேங்களா? அது தெரியாமல் செய்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் சொல்லி சொல்லி கோயிலுக்கெல்லாம் போய் சாமி கும்பிட்றாங்க. அந்த பொண்ணு ரொம்ப வருத்திக்கிட்டு முட்டி கால் போட்டு மலை ஏறுவாங்களாம், படி ஏறுவாங்களாம். அந்த மாதிரியெல்லாம் ஏதோ அவங்க ஒரு கோயில் சொன்னாங்க, சென்னையில் ஒரு மலை கோயில் சொன்னாங்க. டக்குன்னு நான் இப்போ பேர் மறந்துட்டேன். அங்கே முட்டி போட்டுட்டு மலை ஏறுவாங்களாம். இவர் சரியாகணும், இவர் திருந்தணும், அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறக்காக முட்டி போட்டெல்லாம் நான் ஏறி இருக்கேம்மா, ஆனால் என்ன பண்ணியும் இந்த ஆள் திருந்தவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் தான் நான் அவர் ஜாதகத்தை பார்க்கும்போது சின்ன வயசில் 20 வயசு நடந்தது அப்படிங்கிறப்போ அவருக்கு கேது தசையில் ராகு புத்தி நடந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கேது தசை நடந்துட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கேது தசை அப்படிங்கிறப்போ இவங்க சொல்கிற மாதிரியே கஞ்சாலாம் குடிக்கிறது, இந்த சாராயம் குடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களில் அவர் அடிக்ட் ஆகிடுறாரு. அவருக்கு லக்னமும் கெட்டு தான் இருந்துச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த அம்மா லக்னமும் கெட்டு தான் இருந்தது.
அப்போ கேது திசை முடிஞ்சு இவருக்கு சுக்கிர தசை வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சுக்கிர தசை அவருக்கு எப்படி இருந்தது அப்படின்னா 5-9 அப்படின்னு வச்சு சுக்கிர தசை சொல்கிறதுக்கு அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 5-9 அப்படின்னு வச்சு சுக்கிர தசை நடந்தது அப்படின்னா இவருக்கு தேவையற்ற பல பெண் சாவகாசங்கள் அவருக்கு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அப்படி தான் இருக்கும். அதாவது கெட்ட பழத்தில் லைனாக பழகிறாரு. முதல்ல கேது தசை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அவர் இந்த கஞ்சா அந்த மாதிரி விஷயங்கள், குடி அப்படிங்கிற விஷயத்துக்கும் போயிட்டார். அதுக்கப்புறம் அடுத்து சுக்கிர தசை வரும்போது அவருக்கு இந்த பெண் சாவகாசங்கள் எல்லாம் நிறையா வர்ற மாதிரி அதை அவங்க மனைவி ஏற்றுக்கவும் செய்வாங்க. அவர் தப்பு பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தால் கூட சரின்னு வேறு வழி இல்லாமல் அவரை வீட்டுக்குள்ளே சேர்த்திக்குவாங்க. அந்த மாதிரி சுக்கிரன் அவருக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஏன்னா மனைவி 5-9 வர்றப்போ மனைவி அவரை ஏற்றுக்குவாங்க. என்ன அவர் தப்பு செஞ்சாலும் அவங்க ஏற்றுக்கிற மாதிரி வருது. ஓகேங்களா? இப்போ இந்த சுக்கிர தசையெல்லாம் இன்னும் முடியவே இல்லை. அதுக்குள்ளேயே இவங்க பொண்ணே பெரிய பொண்ணாக ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு இன்னும் சுக்கிர தசையிலே இருக்கார். இன்னும் என்னென்ன கெட்ட பழக்கங்கள் இருக்கோ அது அத்தனையும் அவர் செய்கிறாரு. அதுக்கு இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பக்கத்து வீடுகளில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சாமானங்கள் இருந்தால் திருடிடுறது, அதே போல் கடன் அவங்கக்கிட்ட இவங்கக்கிட்ட பேசி எப்படியோ கெஞ்சி கூத்தாடி கடன் வாங்கிறது, அந்த மாதிரி இந்த அம்மாவுக்கு அசிங்கம்னா கொஞ்சம் நெஞ்ச அசிங்கம் இல்லை, அவ்வளோ அசிங்கப்படுத்தி செய்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எங்கே போனாலும் ஏம்மா நல்லா இருக்கானா, அவன் என்கிட்ட 2000 ரூபாய் வாங்கிட்டு போனான், எப்போ கொடுப்பான், நீயாவது கொடுக்க முடிஞ்சால் நீயே கொடுத்துரு, அந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்களாம்மா. அந்த மாதிரி அப்படி கொஞ்சம் ரொம்ப நெருக்கிறவங்கள அப்படியெல்லாம் இவங்க வீட்டு வேலை தான் இவங்க செய்கிறாங்க. இந்த பொண்ணு வீட்டு வேலை தான் செஞ்சிட்ருக்காங்க. பணத்தை வாங்கி வீட்டு வேலை செய்கிற இடத்துல வர்ற பணத்தை வாங்கி ரொம்ப நெருக்கிறவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் கொடுத்துட்டுவாங்களாம். வீட்டில் சாப்பாட்டுக்கே இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. பெரிய பொண்ணும் இப்போ ஓரளவுக்கு அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சிட்டதுனால அவங்க ஒரு சின்ன ரிசப்ஷனில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு வேலைக்கு போகிறாங்க. அவங்க அந்த வீட்டு வேலைக்கெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் அதில் போனால் நிறைய காசு வரும். ஆனால் இவங்க இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் முன்னாடி ரிசப்ஷனில் இருக்க மாதிரி வேலைக்கு தான் போகிறாங்க. அதில் குறைச்சலான சம்பளம் தான் வருது. ஆனால் அந்த பொண்ணு வீட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிடுச்சு. நானும் சரின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட சம்பளம் இந்த அம்மாவோட சம்பளம் இது இவருக்கு கையில் கிடச்சிதுன்னா அவர் அதையும் எடுத்துகிட்டு போய் குடிச்சிட்டு வந்துடுவாராம். அந்த 2 சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. இப்போது இப்படி தான் இருக்குது. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏகப்பட்ட கடன் பண்ணி வச்சுட்டாருமா. நான் எங்கே சுற்றி எனக்கு இது தான் இருக்குது. நாங்கள் இப்போ வீடு கூட இல்லை எங்களுக்கு. நாங்கள் அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு இது போட்டு தான் தங்கிட்டுருக்கோம். எங்கள் ஓனர் அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி உங்கள் இதில் நிறையா நல்ல விஷயங்களெல்லாம் அவங்க சொல்கிறாங்க, நீ கேளுன்னு சொன்னாங்க. அப்போவே நான் உங்ககிட்ட இவர் ஜாதகத்தை கொடுத்து இவர் சரி ஆவாரா மாட்டாரா அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சி தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஜாதகத்தை பார்த்தா அவர் திருந்துறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சுக்கிர தசை முடியுது. சுக்கிர தசை முடிஞ்சு சூரிய தசை வந்தால் கூட சூரிய தசையும் அவர் 4-10ன்னு இருக்குது சூரிய தசை. அப்படின்னா செய்கிற வேலையை தான் இனி அவர் வாழ்நாள் முழுக்க திரும்பி செய்வார். ஆனால் ஏதோ ஒரு வேலையில் இருக்காருல்ல, அந்த வேலையும் ஒழுங்காக செய்வார். அதில் வர்ற காசையும் அவர் குடிச்சிட்டு தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சூரிய தசையும் அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தா சந்திர தசை அப்படின்னு பார்த்தா சந்திர தசை வெறும் 12 வச்சு நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சந்திர தசை வரும்போது இவர் இருப்பாரா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அந்த நிலைமையில தான் அவர் ஜாதகம் இருந்தது. இப்போ நான் சொல்லிட்டேன், அம்மா சத்தியமாக இவர் திருந்த போகிறதில்ல, உங்களால் முடிஞ்சால் அவரோட இருங்க, இல்லைன்னா நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட போய் நிம்மதியாக இருக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு. அந்தம்மா நான் எங்கம்மா போவேன், எனக்கு இந்த ஏரியாவை விட்டால் வேறு என்ன தெரியும், இது பிறந்ததுலேருந்து நான் இங்கேயே இங்கேயே வளர்ந்து இங்கேயே வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கு ஒருத்தரையும் தெரியாது, என் அம்மா அப்பாவும் எனக்கு ஒரு அவங்களே கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்களுக்கும் ஒன்றும் எனக்கு செய்ய முடியாது, என் அண்ணனும் அவனுக்கும் குடும்பம் 2 குழந்தைங்கன்னு இருக்குது, அவங்க ஏதோ ஒரு நேரம் சாப்பாடு வேணால் எங்களுக்கு போடுவாங்களோ தவிர அதுக்கு மேலே அவங்களாலையும் ஒன்றும் செய்ய முடியாது, நான் எங்கேயும் போகலமா இருந்தாலும் என்னை என்ன பண்ணாலும் சரி, நான் என் கழுமமேன்னு சொல்லி என் கஷ்டத்தை நான் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால்
நான் வாங்கின ஃபீஸு நான் அவங்களுக்கு திருப்பி அனுப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வேண்டான்னு சொல்லி அவங்க ஓனர் அம்மா ஃபோனில் இருந்து தான் அனுப்பியிருந்தாங்க. அவங்க அந்த பணத்தையும் நான் அவங்களுக்கு திருப்பி அவங்களுக்கே அனுப்பிட்டு வாங்கிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொன்னாங்க. எப்படியா இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ ஒரு கஷ்டத்தை ஒரு பொண்ணுக்கு கொடுக்கவே கூடாது சாமி, எப்படியாவது அவங்க கஷ்டம் சீக்கிரம் தீரணும் அப்படின்னு சொல்லி நானும் கும்பிட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த ராகு கேது அப்படிங்கிறது கெட்டு இருந்துருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் படாத கஷ்டங்களை படுத்தி விட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? திருமணத்துக்கு ராகு கேது கஷ்டப்படுத்தும் அப்படியெல்லாம் இல்லை. ஜாதகத்தில் பொதுவாக ராகு கேது நம்மளை படாத கஷ்டம் படுத்தி வச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.